ராமசுப்ரமணியம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம், தேர்தல் ஆணையம் ஏற்கனவே விசாரிப்பதற்கு விதித்திருந்த தடையை நீக்கி இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை இபிஎஸ் தரப்பு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் 2 கருத்துக்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். இது கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சுட்டி காண்பிக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் இந்த வழக்கை தொடுத்த மற்றவர்கள் அனைவரும் இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பா பார்க்கறாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க? முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விஷயத்துல ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டா இருக்கட்டும் அல்லது எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், ஒரு நியாயமான முறையிலே நடப்பதாக தெரியல. ஒரு உட்கட்சி விவகாரத்துல 2 பேரும் பூந்து விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் தனிப்பட்ட எந்த நீதிபதியும் பத்தி பேசல, ஆனா கோர்ட்டினுடைய ஆர்டரை பத்தி பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அந்த விதத்தில் தான் நானும் பேசுகின்றேன். இன்னைக்கு திரு CV சண்முகனுடைய அவருடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அவர் இப்பொழுது தற்போது MP-ஆகவும் இருக்கின்றவர். அவர் பேசுகின்றது மிக தெளிவாக இருக்கின்றது. இந்த விஷயத்துல ஒரு இன்டர்னல் பார்ட்டி அஃபேர், அதுல போய் தலையிடுவதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரியை பார்ப்போம். திருமதி சசிகலா அம்மையார் அவங்களை எப்படி ஜெனரல் செக்ரட்டரியா போட்டாங்க? இந்த பொதுக்குழு செயற்குழு இவங்களால் தான் சேர்ந்து அவர்களை நியமித்தார்கள். அதற்கு பிறகு அவங்களை நீக்கினது இதே பொதுக்குழு செயற்குழு. அடுத்தது OPS EPS இவருடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணினது 2, அதாவது இதே பொதுக்குழு செயற்குழு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திரு OPS இல்ல EPS மட்டுமே ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி. பிறகு கட்சிக்கு விரோதமாக இந்த முன்னாடியே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு கட்சிக்கு விரோதமாக எதிர்த்து ஓட்டு போட்டவர் என்பவர் OPS. அதை நாம் மறந்துடக்கூடாது. அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு பேட்சப் படம் வந்திருக்கலாம். மொழிய மனசாட்சிப்படி எல்லாரும் பேச வேண்டும் என்றால் OPS அப்பொழுதே மிகப்பெரிய தவறு செய்து விட்டார். அப்பொழுதே அவரை டீஃப்ரான்ச்சைஸ் பண்ணி ஆகணும். அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. இன்னும் அதை பத்தி இன்னும் பேச்சே கிடையாது. 11 பேரை பத்தி இன்னி வரைக்கும் வாய் திறக்கல சுப்ரீம் கோர்ட். சரி, அது போகட்டும். அடுத்ததாக இப்ப அடுத்தது வந்ததுன்னா ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது EPS அவர்கள் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அதே போல அந்த இரட்டை இலை என்பது EPS தலைமையில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதை தாண்டி OPSக்கு இப்ப சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல கட்சிக்கு விரோதமாக வேற ஏதோ ஒரு பலாப்பழத்துல போய் நின்று தோத்து போனார் அவர். ஆகவே அடுத்ததாக அவருடைய OPS மகன் அவரும் இப்ப கட்சியில கிடையாது. அதே போல KCP அவரும் இப்ப கட்சியில அவரை எப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு கட்சியில சம்பந்தப்படாதவர்கள் எல்லாம் கேஸ போட்டு அதற்கு ஒரு ரிப்ரைவ் பண்றாங்க. அது மறுபடியும் ரிவைவ் பண்ற மாதிரி இந்த கேஸை கொண்டு போறதுங்கிறது ஐ எம் வெரி சாரி டு சே. உங்களுக்கு சுகிதா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற ஒரு புதுசா உங்களுக்கு கொடுத்தேன். பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சட்டங்கள்னு. நான் சொல்றது பாரதியார் பாடின மாதிரி அல்ல, பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். நான் எழுதினது என்னன்னா, பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சட்டங்கள்னு. இந்த சட்டங்கள் என்ன சட்டம்னு எனக்கு தெரியல. இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோர்ட்டுகள் ஒரு நேரத்துல ஒரு விதமாக நடந்து கொண்டு இன்னைக்கு மறுபடியும் அந்த பிரச்சனையை என்னதுக்காக கலை போடணும்? EPS is the supreme leader. He is the general secretary of the party, and all the people who have filed the case, they are all of no consequence because they are not members of the party. அப்ப நான் நாளைக்கு கேஸ் போடலாமா? அதிமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கேஸை போட்டேன்னா the court will take cognizance of that, and also election commission will take cognizance that it is making everything a mockery. முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அந்த பாயிண்ட தான் சொல்றாரு. இந்த மாதிரி அவர்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்ப புகழேந்தியாக இருக்கட்டும் இல்லது KCP-யாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே புகழேந்தி எல்லாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர், KCP எல்லாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர். அப்ப அவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ள உரிமை இருக்குன்னு அவங்க சொல்றாங்களே. they have no locus standi at all. நம்ம மரியாதைக்குரிய திரு புகழேந்தி அவர்களுக்கோ அல்லது மரியாதைக்குரிய திரு KCP அவர்களுக்கோ அவங்களுக்குலாம் இதை பத்தி கேட்கறதுக்கு
எந்த சட்ட ரீதியாக தார்மீக ரீதியாக எந்த உரிமையுமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இபிஎஸ் சுப்ரீம் இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா, எனக்கு என்னுடைய அனுமானம் என்னன்னா, இது எங்கேருந்தோ எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏடிஎம்கே பிஜேபியோட ஒரு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவருக்கு இளைஞர் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருகின்றது. ஆகவே மறுபடியும் சொல்லுகின்றேன், பேயரசு செய்தால் பிணந்தின்னும் சட்டங்கள் அப்படிங்கிற முறையில தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது கொஞ்சம் கூட நியாயமாகவே இருப்பதாகவே தெரியல. இத இல் லிமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த கேஸை ஃபைல் பண்ணும்போதே இட் should have been dismissed. ஆனா அதுக்கு என்ன பேசுற மாதிரி பேசி இதை இப்படி அப்படின்னு எல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஃபிராக்ஷன்ஸ் வரும்பொழுது, இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஃபிராக்ஷன்ஸ் வரும்போது தேர்தல் ஆணையம் சிம்பலை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற டெசிஷனுக்குள்ள போகும்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய ரோலை அவங்க மீன் பண்றாங்கல்ல, அதனாலதான் தேர்தல் ஆணையத்திற்கான அந்த தடையை நீக்குங்கன்னு அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க இல்லையா? இல்ல மன்னிக்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு இந்த விஷயத்துல அவங்களுக்கு நியாயமா நீங்க சொன்ன அதே மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா, இப்ப மேசிவ் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் யார்கிட்ட இருக்காங்க? பொதுக்குழு, குழு, செயற்குழு, அதனுடைய அனைத்து உறுப்பினர்களும் திரு இபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடிதான் இருக்காங்க. அதே போல இந்த சட்ட ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏஸ் 65 பேர் 61 பேர் இபிஎஸ் பின்னாடிதான் நிற்கிறாங்க. ஆனா அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இக்னோர் பண்ணிட்டு அப்ப ஜெனரல் செக்ரட்டரி அப்ப எப்படி இவங்களை திருமதி சசிகலாவை எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்க, எப்படி ரிமூவ் பண்ணாங்க, திரும்பி இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் யார் பண்ணினது? எனக்கு அந்த கிளாரிட்டி தான் சார். அதாவது பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இபிஎஸ் தரப்பிடம் இருக்கிறார்கள். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது இவங்க ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போய் தடையே அதுக்கு வாங்கியிருக்க தேவையில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்குள்ள இருக்கத்தானே செய்யுது. இவங்க பக்கம் தான் ஃபுல் வேலிட் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா அந்த பொதுக்குழு கூட்டுனதையும் சேர்த்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்னு வேற கூடுதலா ஒரு பாயிண்டையும் கொடுக்குறாங்கல்ல. இது ஐ திங்க் அப்ப யார் அப்ப பண்ணுவாங்களா? அப்ப கோர்ட்டை கேட்டுன்னு இதெல்லாம் கோர்ட் முன்னாடி சொல்லலையாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முதல்ல ஒரு நபர் ஜட்ஜு அந்த பொதுக்குழு கூட்டினதே தப்புன்னு சொன்னார். அதற்கு பிறகு 2 பேர் அமர்வு அந்த பொதுக்குழு கூட்டலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான் சொன்னாங்க. அதையே உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. எலெக்ஷன் கமிஷனும் ரெட்டை இலையும் அந்த கட்சியும் இபிஎஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி உறுதிகள்லாம் சொல்லியது. இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்ங்கிற மாதிரி இது ஆரம்பிக்கணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். ஏன் இந்த வழக்கை தொடர்ந்து உயிர்ப்போடையே வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு பக்கம் இவர் தேர்தலை சந்திக்கிறாரு, அதே தேர்தல் ஆணையம் தான் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட நாடாளுமன்ற தேர்தல்ல இவருக்கான அதிகாரத்தை கொடுக்குது. அப்ப இதை சர்ச்சையாவே எழுப்பல, அவங்க அதை ஒரு சட்ட சிக்கலா மாத்தல, அப்பையும் சட்ட வழக்குகள் எல்லாம் நிலுவையில தான் இருந்தானே. ஆனா இப்ப திரும்ப அது மீண்டும் உயிர்ப்போட வருவதற்கான காரணம் அப்படிங்கிறதோ, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்போ, அல்லது இதற்கு முன்பு இது வாரம் ஒரு முறை இந்த செய்திகள் வர்றது அப்படிங்கிறது எதற்காக திரும்ப திரும்ப இது பேசு பொருளாயிட்டே இருக்கிறதா ராமசுப்ரமணியம் பார்க்கிறார்? நான் I just don't want to beat about the bush. சுத்தி எல்லாம் பேச விரும்பல. இதற்கு அடிப்படையாக மூல காரணம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக நாம் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, இப்பவும் கிடையாது, 2026லயும் கிடையாது. அதே நிலைமையிலே கிட்டத்தட்ட அதே தான் நிலைமையில இப்ப இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை கையை முறிச்சு எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும்னு எல்லாம் முயற்சி பண்ணாங்க பிஜேபி. அது பிரயோஜனப்படலை. இதுவரைக்கும் அது ஒன்றும் சக்சஸ் ஆகல. அவர் ஈல்ட் ஆகுவார் அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. ஆகவே இதற்கு என்னடா வழின்னு பார்த்தாங்க, பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சட்டங்கள். இதை இந்த எலெக்ஷன் கமிஷன் வச்சு கை முறுக்கிறது, கோர்ட் மூலமாக ஏதோ ஒரு ஆர்டரை கொண்டு வருது அப்படின்னா இது ஜுடிஷியல் ஓவர் ரீச். திஸ் இஸ் டெஃபினெட்லி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிற்கும். இதே மாதிரி கேஸ் போட்டே தான் ஏடிஎம்கே இருக்கணும். அந்த கட்சி பார்ப்பாங்களா, அல்லது இதை இந்த மாதிரி இன்டர்னல் மேட்டர்ஸை கோர்ட் டிசைட் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணு சொன்னா எந்த விதத்துல நியாயம் அது? இது கேட்கறதுக்கு இதெல்லாம் இந்த யாரு போய் கேட்கறது? உண்மையை பேசுறீங்க. சி.வி. சண்முகம் அவருடைய இன்டர்வியூ ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா he is also a very effective lawyer, லா மினிஸ்டராக இருந்தவர்.
அவர் பேசின பேச்சு எல்லாத்தையும் ஒன்னொன்னா புள்ளி விவரத்தோட அந்த சட்டத்தினுடைய எல்லா இஷ்யூஸையும் அவர் பேசியது என்பது எனக்கு மனசுக்கு இது ரொம்ப நிறைவாக இருக்கின்றது. அவர் பேசியதுதான் கரெக்ட் என்று நான் கருதுகிறேன். பேசலாம் சார்.